வணக்கம், இது உங்கள் பிளாக் சி. இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இந்திய நேரப்படி இரவு நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் இது டெலிகாஸ்ட் ஆகும்போது நாளை ஆகிடும். ஸோ நான் நேற்று இல்லை 2 நாட்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில நாட்கள் வித்தியாசப்படலாம். அதுக்கு மட்டும் மன்னிச்சுடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று சிவகங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதி இளைஞர்கள் கூட்டமாக பட்டியலின மக்கள் வாழும் ஊருக்குள்ளே போயிட்டு அந்த மக்களை சராமாரியாக வெட்டியிருக்காங்க. சரி, இது யார் வெட்டினா என்ன அப்படிங்கிற முழு விவரமும் இன்னும் வரலை. அப்படின்னாலும் அந்த வெட்டின நபர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அப்படிங்கிற நியூஸ் மட்டும் வந்திருக்கு. இதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியும் நான்குநேரியில் இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆனால் அது பெரும்பான்மையாக பேசப்படவில்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா இன்னுமே நான்குநேரியில் நடந்தது சாதிய படுகொலையா இல்லைனா வேற எதுவுமா அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் வராதனால கூட நிறைய பேர் பேசாமல் இருக்கலாம். ஆனால் அது எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா 3 பைக்கில் 9 இளைஞர்கள் அந்த வழியாக இருக்கிற ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தால் அங்கே இருந்த அத்தனை நபர்களையுமே சராமாரியாக வெட்டியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா சாதியினருமே இருக்கிறாங்க. நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்திருக்காங்க, வேறு கோனார் சமூகத்தை சார்ந்தவர்களும் இருந்திருக்காங்க. ஒரிசாவை சேர்ந்த ஒரு நபரும் அதில் இறந்தே போயிருக்கிறாரு. அதில் 10 பேர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிருக்காங்க. 2 பேர்கிட்ட இறந்தே போயிட்டாங்க. இப்போது யூஸ்வலாகவே இந்த மாதிரியான படுகொலைகள் நடக்கும்போது பாதிக்கப்பட்ட நபர் யார் அப்படின்னு பார்த்து தான் அது சாதிய படுகொலையா இல்லாட்டினா வேறு ஏதாவது முன் விரோதமா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போய் நம்ம பேசுவோம் இல்லையா? நம்ம எல்லாருமே. ஆனால் இந்த இடத்துல வரும்போது நான்குநேரியில் வரும்போது பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் இல்லை, பல சமூகத்தினர் இருந்திருக்காங்க, வடநாட்டுக்காரும் இருந்திருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அந்த பாதிப்பை ஏற்படுத்தி அந்த கொலைகாரர்கள் யார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அங்கே தான் ஒரு மேட்சிங் என்ன அப்படின்னா, சிவகங்கையிலையும் ஒரே குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் சேர்ந்து இதை செஞ்சுருக்காங்க. இங்கவும் இந்த 9 பேருமே ஒரே குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அதனாலேயே இந்த விஷயத்தை எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா, இது பர்ஃபெக்டாக பிளான் பண்ணப்பட்ட ஒரு சாதிய படுகொலையாக தான் இருக்க முடியும் அப்படின்னே தோணுது. இல்லை, எனக்கு என்ன அச்சமாக இருக்குன்னா, இந்த சாட்டை துரைமுருகன் இந்நேரம் என்னத்தை உருட்டி வச்சிருக்கிறாரு, இல்லை உருட்டி ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டாரா அப்படிங்கிற பயம்தான். நான் சாட்டை துரைமுருகனும் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிற அத்தனை நபர்களும் ஒரு குறிப்பிட்ட சாதியினர். சரி, அதனாலே சாட்டை துரைமுருகனை குறை சொல்லிட முடியாது இல்லையா? ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்குது. அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாங்குநேரியில் ஒரு 2 ஸ்கூல் பசங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை. அதாவது அந்த பட்டியலினத்தை சார்ந்த அந்த பையன் சின்னதுரை அவர் அதிகமான மதிப்பெண்கள் எடுத்துடுறாரு. எடுத்தால் என்ன பண்ணணும் சுபாஷ்? டேய், உனக்கு ஒரு வசதி இல்லை, நீயே உட்கார்ந்து படித்து நான் இவ்வளோ மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னா 24 மணி நேரமும் பவர் இருக்குது, ஃபேனப்பும் லைட்டையும் போட்டுட்டு நான் படிக்க முடியும். எங்கள் ஆத்தாவுக்கு வேறு வேலையே கிடையாது. என் ஆத்தா எனக்கு உட்காந்து டீ போட்டு கொடுக்கும், காஃபி போட்டு கொடுக்கும், நான் குடிச்சிட்டு எப்படி படித்து மார்க் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு தானே அவர் எடுத்து காமிச்சிருந்துருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்க அம்மாவோடைய தூண்டுதலின் பெயரில் வேற சொல்கிறாங்க, இந்த பட்டியலினத்தை சார்ந்த சின்ன துரையோடைய வீட்டுக்கு போய் அருவாளை வெட்டி, அதுவும் அவரை வெட்டி, அவங்க தங்கச்சியை வெட்டி, தடுக்க வந்த தாத்தாவை வெட்டி அவர் செத்தே போனார். அதுக்கு நம்ம சாட்டை என்ன மாதிரியான வீடியோ போட்டிருந்தார் அப்படின்னா, எனக்கு அந்த ஊர் தான் பக்கத்தில் தான், அவங்கெல்லாம் அண்ணன் தம்பியாக தான் புழங்குவாங்க, அங்கே சாதிய பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை, முழுக்க கஞ்சா அப்படின்னு வீடியோ போட்டிருந்தாரு. அதனால தான் எனக்கு அச்சமாக இருக்குது. இது கஞ்சான்னு சொல்ல போகிறாரா இல்லாட்டினா முன்பகை அப்படின்னு சொல்ல போகிறாரா, என்னத்தை சொல்லி உருட்ட போகிறாருன்னு தெரியல. ஏன்னா இங்கே இறந்து போனால் இல்லை பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்களும் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அல்ல, பல சாதியினர் இருக்கிறாங்க. அப்படிங்கிறனால பாதிப்பை உண்டு பண்ணியவர்கள் சாட்டை துரைமுருகனுடைய சாதியினர் என்பதனால அவன் என்னத்தை உருட்ட போகிறான்னு தெரில. இப்போ அவர் உருட்டுறதெல்லாம் பார்த்து நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னா, அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸும் அதிக வியூஸும் போகக்கூடிய நபராக சாட்டை துரைமுருகன் இருக்கிறதுனால அவருடைய பேச்சு தான் அதிகமாக சென்றடையும். அதனால் அவரால் ஈஸியாக ஒரு நரேட்டிவை இங்கே செட் பண்ண முடியும். அப்படிங்கிறனால தான் இந்த அச்சமே. இது சாதிய படுகொலை அப்படின்னு நம்ம எவ்வளோ கத்தி சொன்னாலும் எத்தனை பேருக்கு கேட்க போகுதுன்னு தெரியல. ஆர்எஸ்எஸ் எப்படி பல மாநிலங்களில் தங்களுடைய சோஷியல் இன்ஜினியரிங் ஒர்க்கை பயன்படுத்தி அந்த மாநிலத்தை செல்லரிக்கிற மாதிரி அரித்து கைப்பற்றினார்கள். சோஷியல் இன்ஜினியரிங்னா என்ன, எப்படி பேக்டோர் வழியாக அவங்க அந்த மாநிலத்தோடைய ஆட்சியை பிடிச்சி அப்புறம் அந்த மாநிலத்தையே பிடிச்சி வச்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான இருந்த மாநிலம் அப்படின்னா கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா.
இதில் கர்நாடகா கைப்பற்றதுக்கு அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதுவும் எப்படிலாம் பண்ணாங்க முதற்கொண்டு நம்ம சில வீடியோக்களில் பேசியிருக்கோம். இப்போ செல்லரிச்ச மாதிரி அரிச்சிட்டு இருக்க மாநிலம் அப்படின்னா கேரளா தான். ஆனால் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்ஸால் அந்த மாதிரியான வேலைகளை செய்ய முடியல. அவங்களும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. அண்ணாமலையை வைத்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த தஞ்சாவூர் மைக்கேல்பட்டி அந்த பொண்ணை வந்து மத மாற்றம் செய்ய முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மத கலவரத்தை அவர் உண்டு பண்ண நினைத்தார். அது நடக்கலை. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூ வரைக்கும் அவங்க மதக்கலவரத்தை ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் வடநாடு மாதிரி மதக்கலவரம் அப்படிங்கிறது ஈஸியாக தமிழ்நாட்டில் பற்றிக்கல அப்படின்னா அப்போ அடுத்து என்ன? சாதிய பிரச்சனை தான், சாதிய கலவரத்தை தான் தூண்டி விடணும். உடனே வந்துடுவாங்க அப்போ பெரியார் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. பெரியார் மட்டுமில்ல, பெரியாருக்கு முன்னாடி இருந்தவங்களா இருக்கட்டும், இன்னைக்கு பெரியாரிஸ்ட் அம்பேத்கரிஸ்டாக இருக்கிறவங்களும் தொடர்ந்து அதற்கான வேலைகளை செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. பெரியார் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் செய்த வேலைகள்னால தான் சர்நேம் நம்ம பின்னாடி போடுறது இல்லை, எவனுக்கும் நேரடியாக சாதி தெரிகிறது இல்லை. அதனாலேயே அவனுக்கு உள்ள ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தாலும் ஒரு கூச்சம் வெக்கம் அதெல்லாம் இருக்கிறனால தான் நேரடியாக சாதி என்னன்னு கேட்காம சுற்றி 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 முறுக்கு சுட்ட மாதிரி உன் ஊர் என்ன உன் தெருவு என்னன்னு கேட்டுட்டு இருப்பான். அதை மறுபடியும் வெளிப்படையாக போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் சீமான் மாதிரியான ஆட்களை இந்த ஆர்எஸ்எஸ் இறக்கி விட்டு அதை பட்டம் தான் பெருமையாக போட்டுக்கோ, அதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது அப்படின்னு பேச வைக்கிறதா இருக்கட்டும். இவ்வளோ தூரத்துக்கு வேலைகள் செய்து தமிழ்நாட்டில் மக்கள் பகுத்தறிவாக யோசிக்கக்கூடிய மனநிலை இருக்காங்க. அவங்க பெரியாரை ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ஆனால் அந்த பகுத்தறிவு மெல்ல மெல்ல அவங்கக்கிட்ட போயிருக்கிறனால தான் நம்ம மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது அகடாவே இருக்கும். அதனால தான் ஆர்எஸ்எஸ்ஸால் உள்ளே வர முடியல. அப்போ என்ன செஞ்சால் உள்ளே வர முடியும்? சாதிய கலவரம் செய்து உள்ளே வர முடியும் அப்படிங்கிற முயற்சி அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒவ்வொன்று தான் இந்த 4 நெறி விஷயம். இது எல்லாமே இப்படி தான் தென் மாவட்டங்களில் நான் நிறையா பேரை என்னால் அங்கே நடக்கிற விஷயங்களை வச்சு புரிஞ்சிக்கவும் முடியுது. அப்படின்னா அப்போ அங்கே இன்னும் அதிகமாக பெரியாரிஸ்டுகள் வேலை செய்ய தொடங்க வேண்டும். நம்ம திரும்ப வந்து இந்த கொலை செய்த நபர்களுக்கே வரலாம். இப்போது இந்த கொலை செய்த நபர்கள் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். அவங்க யாரை தூக்கி கொண்டாடுறாங்க அப்படின்னா ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து கொண்டாடுறவங்க. ஐயா என்னைக்காவது உங்ககிட்ட நீங்கள் போய் எப்படி சரக்குன்னு ரோட்டில் 4 பேரை வெட்டி சாச்சாதான் நான் பெருமைப்படுவேன்னு சொன்னாரா? எப்படி இந்த மாதிரியான மனநிலை வருது? எங்கேருந்து மீசையை முறுக்கிக்கணும்னு தோணுது? எங்கேருந்து இந்த சாதினாலே அருவாள் எடுக்கணும் வெட்டணும்னு உங்களுக்கு தோணுது? சமீபத்தில் இசக்கி அவர்கள் வந்து பேசியிருந்தார். ஆக்சுவலாக மன்னிச்சிருங்கண்ணா, இனிமேல் இசக்கி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவர் மேலே நம்மளுக்கு வேறு ஒப்பீனியன் இது வரைக்கும் இருந்தாலும் அவர் இதை பேசினதுக்கப்புறம் வந்து தோழரானார். தோழர் இசக்கி அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசுகிறாரு. எஸ்சி எஸ்டி சமூகத்தினருக்கு இந்த நீதித்துறையில் என்ன மாதிரியான ரிசர்வேஷன் கொடுக்கப்படலை, மறுக்கப்படுது, ஓபிசிக்கு என்ன மாதிரியான ரிசர்வேஷன் மறுக்கப்பட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதை தாண்டி அவர் பேசின விஷயங்கள் என்ன அப்படின்னா திரைப்படங்களாக இருக்கட்டும் இல்லை ரீல்ஸாக இருக்கட்டும், ஏன் வந்து தேவர் சமூகம்னாலே அருவாள் எடுத்துட்டு சுற்றுற மாதிரியே காமிக்கிறீங்க? ஏன் தேவர் சமூகத்தில் 4 பேராவது நல்லா படித்தவன் இல்லையா, அவனை காமிங்க, அவனை திரைப்படத்தில் காட்டுங்க. ரீல்ஸ்லேயுமே எங்கேயாவது நம்ம சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் யாருக்காவது உதவி செஞ்சுருந்தாரோ அதெல்லாம் எடுத்து போடுங்க. நீங்களும் உதவி செய்கிற மாதிரி ரீல்ஸ் எடுத்து போடுங்க. ஏன் இன்னமும் வந்து பெருமை பேசிட்டு கேஸ் வாங்கிட்டு சுற்றுறீங்கன்னு யார் சொல்கிறாருன்னா ஒரு 40-50 கேஸாவது வாங்கிட்டு சுற்றின எசக்கி, மன்னிக்கணும் தோழர் எசக்கி சொல்கிறாரு. அவர் பேச்சை கேளுங்கப்பா. போயும் இந்த சீமான் மாதிரியான நபர்கள் இல்லை சாதிய மனநிலையில் இருக்கிறவங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரழிச்சிக்காதீங்க. நீங்கள் படிக்கணும், இந்த மாதிரியான ஓபிசி ரிசர்வேஷன்ஸை பயன்படுத்தி நீங்கள் முன்னுக்கு வரணும். ஓபிசி ரிசர்வேஷன்ஸ் எங்கெல்லாம் மறுக்கப்படுதோ அங்கெல்லாம் உங்களோட வாய்ஸ் இருக்கணும். அங்கே தான் நீங்கள் மீசையை முறுக்கிட்டு கையை இடுப்பில் வச்சுட்டு எதிர்த்து நின்று கேட்கணும். யாரை பற்றி கேட்கணும்? ஓபிசி ரிசர்வேஷனை தொடர்ந்து பறிக்கும் வேலையில் இறங்கி இருக்கும் இந்த பிஜேபியை பார்த்து, இந்த பிஜேபி அரசை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு 4 பேரை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகிறனால என்ன ஆகிட முடியும்? சமீபத்தில் கவினுடைய மரணம், அதில் வந்து அந்த சுஜித் அப்படிங்கிற நபருமே வந்து இந்த பர்டிகுலர் சமூகத்தை சார்ந்தவர் தான். இப்போது நீ வந்து ஒரு சாதிக்காக வந்து ஒரு மாற்று சாதியினரை வெட்டிட்ட அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு ஜெயிலேருந்து நீ வந்ததுக்கப்புறம் என் பொண்ணை கொடுக்குறேன்னு என்ன 10 பேராக வந்து நிற்க போகிறான்? எவனும் வந்து நிற்க மாட்டான். எதுக்காக இந்த ஆணவம்? எதற்காக இந்த ஆணவ படுகொலை? இது அவமானம். நம்ம படிக்கணும், நல்ல இடத்துக்கு போகணும், மேலே உயரணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணுமே தவிர மீசையை முறுக்கிறனாலையோ அருவாள் எடுக்கிறனாலையோ 10 பேரை வெட்டி சாய்க்கிறனாலையோ நம்மளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. கம்பி மட்டும்தான் எண்ணுவோம்.
எப்படி சீமானே ஆர்எஸ்எஸ் சோஷியல் இன்ஜினியரிங் பயன்படுத்துதோ அதே மாதிரி விஜயும் பயன்படுத்துது. விஜய் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சாதிய படுகொலைக்கு வாயே திறக்க மாட்டார். அப்போது என்னோட தலைவர் இதுக்கெல்லாம் வாயே திறக்கல அப்படின்னா தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் குரூப்பு கல்ட்டு குரூப்பு மாதிரி போகிறவங்க என்ன மாதிரி செயல்படுவாங்கன்னா, கண்ணு முன்னாடி நடந்தால் கூட இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்த்தோ தட்டியோ கேட்க போகிறதில்ல. அப்படி ஒரு மனநிலையும் உருவாகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வடநாட்டில் முஸ்லீம்ஸ் இஸ்லாம் சமூகத்தினரை மசூதிக்கு வெளியில் இழுத்து போட்டு அடிப்பானுங்க, ரோட்டில் அடிப்பாங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கம்பாங்க. 100 பேர் சுற்றி நின்று வீடியோ எடுப்பாங்க, பார்ப்பாங்க, யாருமே ஏண்டா அடிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரியான மனநிலை இந்த மாதிரியான தலைவர்கள் மூலமாக இளைஞர்களுக்கு வர்றதுக்கு தான் அது ஒரு டைப் ஆஃப் சோஷியல் இன்ஜினியரிங். ஆர்எஸ்எஸ் உடைய வாயாக இருக்கிற சீமானா இருக்கட்டும், இல்லை விஜய், இவங்கெல்லாம் இதற்கு இந்த மாதிரியான சமூக பதட்டங்கள் வர்றதுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை சமூகமே அந்த மாதிரியான சூழ்நிலை அந்த சாதிய பிடிமானத்தோடு இருக்குது. இதெல்லாமே காரணமாக இருந்தாலும் அதனால் இது ஆர்எஸ்எஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட முடியாதுல்ல. திமுக அரசு இதை இரும்பு கரம் கொண்டு அடக்கியே தீரணும். சமூக நீதி காக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறவங்க இது டபுள் லேயர் ஒர்க் பண்ணியாவது இதை தடுத்து நிறுத்தணும். ஏன்னா மக்களுக்கு ஒரு இன்செக்யூர்டான ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு, இங்கே வாழ்கிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை காரணம் அந்த சூழ்நிலைக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் தான் காரணம், பிஜேபி தான் காரணம் அப்படிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. அரசு சரியாக கையாளவில்லை அப்படின்னு தான் மக்கள் நினைப்பாங்க. இல்லை என்னன்னா எடப்பாடி இருந்தால் இதை சரியாக கையாண்டிருப்பாரா? சான்ஸே இல்லை. சீமான் இருந்தால் வாய்ப்பே இல்லை. விஜய் யோசிக்கவே தேவையில்லை. அதனால் திமுக அரசால் தான் இது முடியும் அப்படிங்கிறனால தான் நான் திமுக அரசுக்கிட்ட இதை கோரிக்கையாகவே வைக்கிறேன். அண்ணன் திருமாவர்கள் சமூக நீதி கட்சி திமுக என்னனால தான் தொடர்ந்து அவங்க கூட கூட்டணி வச்சும் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறனால தான் நாங்கள் உங்ககிட்ட இதை கோரிக்கையாக வைக்கிறோம். பட் கஞ்சான் வரும்போது, ஏன்னா ஒருத்தர் வெறும் சாதிய மனநிலை உள்ள இளைஞர்கள் அருவாள் எடுத்துகிட்டு போய் டக்கு டக்குன்னு எல்லாரையும் ஒரு 10 பேரை வெட்டி சாச்சிட முடியாது. ஒருத்தனை வேணால் கோவத்தில் வெட்டிடலாம், அதுக்கடுத்து 2வது 3வதுலாம் கை வரவே வராது. அதுக்கு கஞ்சா போட்டிருந்தா மட்டும்தான் தன் நினைவை மறந்து ஒருத்தனால செயல்பட முடியும். அப்போ கஞ்சா எங்கேருந்து வருது? அதையும் இந்த அரசு தடுத்து நிறுத்தணும். ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது பல சிக்கல் இருக்குது. அதை அவ்வளோ சீக்கிரம் ஒரு கஞ்சாவை தடுத்து நிறுத்திட முடியுமானா கஷ்டம்தான். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெளி மாநிலத்தினர் இங்கே வேலைக்கு வராங்க, அது நடந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி ஈழத்துலேருந்து லண்டன், ஜெர்மன், யூரோப்புன்னு போய் உட்காந்து வேலை பார்க்குறோமோ, தமிழ்நாட்டிலேருந்து எப்படி யூஎஸ், கனடான்னு போய் உட்காந்து வேலை பார்க்குறோமோ, அதே மாதிரி ஒரே நாட்டுக்குள்ளே மற்ற மாநிலத்தினர் வருவாங்க. அதை நம்ம தடுக்க வேணாம். சீமான் மாதிரி நான் பொய் கேஸ் போட்டுருவேன், அடிப்பேன், வெளுப்பேன், உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டு உன்னை விரட்டி விட்டுருவேன் அப்படிலாம் நம்ம பேச போகிறதில்ல. அவர்கள் வரலாம், அவர்கள் உழைக்கலாம், அது ஜனநாயகம். ஆனால் அவங்க வரும்போது ஒரு சில நபர்கள் இந்த மாதிரி கஞ்சாவையும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் கஞ்சா அப்படி செடி முளைச்சிருக்குங்க தெருவில். அப்படியே நம்மளோட இதில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் முளைச்ச மாதிரி அப்படி முளைத்திருக்கிறத அவங்க பறிச்சுட்டு இங்கே கஞ்சா விற்பனை செய்தார்கள் அப்படின்னா எப்படி நீங்கள் தடுப்பீங்க? யார் எடுத்துகிட்டு வராங்கன்னே தெரியாது. அது கொக்கைன் இல்லைன்னா ஓஜி மாதிரியானதுன்னா யார் விற்கிறாங்கலேருந்து பிடிச்சிட்டு அப்படியே மேலே போனோன்னு வச்சுக்கோங்களேன், யார் சப்ளை பண்ணுறாங்க வரைக்கும் பிடிச்சிட முடியும். பட் இது அப்படி கிடையாது. இது ஒரு காய்கறி வியாபாரம் மாதிரி அசால்ட்டாக கூட பண்ணிட்டு போயிடலாம். அப்படிங்கிறப்போ ரொம்பவே கஷ்டம். இன்னொன்று என்னென்னா அவங்க எல்லாருமே ட்ரெயினில் வராங்க. ட்ரெயின் யூனியன் கவர்மெண்ட் கிட்டே இருக்குது. யூனியன் கவர்மெண்ட் போலீஸ், அதாவது ரயில்வே போலீஸ் இதை எவ்வளோ தூரம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதே ஒரு சேலஞ்சிங் தான். அதை தாண்டி பஸ்ஸில் கூட அவங்க வரலாம், வரவங்க பேக்கில் தூக்கி போட்டு கூட வரலாம். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம் தான். ஆனால் அதுக்காக சிரமம்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. கோரிக்கை இதை தமிழ்நாடு அரசுக்கிட்ட வச்சு இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதான் இதை சரி செய்ய முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு முடிக்கிற வீடியோவை.